ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா துளராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 23ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயங்களானது நடந்தே தீரும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அந்த ஒரு விஷயங்களானது பார்த்தீங்கன்னா துளராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டமான விஷயங்களானது இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். துளராசி அன்பர்களே, வரக்கூடிய ஜூலை 23ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன விஷயங்களானது நடக்கப் போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா சில அதிசயங்களானது நிலவுகின்றன. இதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில், அதாவது 12 வருடங்களுக்கு பிறகுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த கிரக அமைப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவராஜ யோகத்துடன் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களானது பிறந்திருக்குதுங்க. ஸோ சூரியனும் குரு பகவானுமே உங்களுடைய வீட்டில் இணைந்து உச்ச பலத்துடன் இருப்பது தான் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டமானது பார்த்திங்கன்னா சூரியன், புதன், குரு கடகராசியில் பார்த்திங்கன்னா பயணிக்க உள்ளார்கள். சுக்கிரன் கன்னி வீட்டில் பயணிக்க போகின்றார். செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்துள்ளார். புதன் பகவான் வக்ரமாக உள்ளார். ராகு கேதுவினுடைய தாக்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளிட்ட நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் துளராசிக்கு என்ன பலன்களானது கிடைக்க போகிறது, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, அதே போல் பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குடும்பம், தொழில், உத்தியோகம், படிப்பு, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. சுப விரயங்களானது உங்களுக்கு ஏற்படும். அடுத்தடுத்து முன்னேற்றங்களானது காணப்படுங்க. இரத்த பந்த உறவுகளும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகளானது தீரும். நிறைய விஷயங்களில் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். பெரிய அளவுக்கு அனுகூலங்களானது ஏற்படும். அதே சமயம் துளராசி நேயர்கள் பேச்சில் கவனத்தை செலுத்த வேண்டுங்க. பெரிய முதலாளிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களானது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரங்கள் இது. பூமி வியாபாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தைரியமாக முடிவெடுக்கலாம். செவ்வாயும் குருவும் வாக்குஸ்தானத்தில் இருப்பதனால உங்களுடைய பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்குங்க. ஏற்கனவே நிலம், வீடு வாங்கி வைத்து பயன்படுத்தாமல் வாடகைக்கு விடாமல் இருந்த நிலைமைகள் எல்லாமே இப்பொழுது தீரக்கூடும். சுப விரயங்களானது பார்த்திங்கன்னா அதிகமாகவே ஏற்படும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் பிடித்த பொருட்கள், ஆடைகள், ஆபரணங்கள், வண்டி வாகனங்களை பார்த்திங்கன்னா வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள். தொழிலானது உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என எல்லா விஷயங்களிலும் யோகங்கள் பெறக்கூடிய நல்ல காலகட்டங்கள் இது. பதவி உயர்வுகளானது கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது குட் நியூஸ் ஆனது பார்த்திங்கன்னா சேரும் அப்படின்னு தாங்க சொல்லணும். வேற்றுமொழி மனிதர்களால் பெரிய ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கடல் கடந்து வியாபாரம், தொழில், உத்தியோகம் செய்பவர்களுக்கு விசா பிரச்சனைகளானது நீங்குங்க. யோகங்களும் அனுகூலங்களுமே உங்களுக்கு ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகுங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல ஒரு செய்திகளானது சேரும். அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வலிமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாமே பரிபூர்ணமாகவே நீங்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்களாக இது காணப்படுது. 8ல் குரு இருப்பதனால மன அழுத்தங்களானது இருக்குங்க. அதே போல் அதீத மன அழுத்தங்கள் கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. மற்றபடி எந்த விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களானது கிடைக்குங்க. ஹார்மோன் குறைபாடுகள் இரத்தத்தில் ஏற்படும், அதனுடைய பாதிப்புகள் உண்டாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஹார்மோன் குறைபாடுகள் இரத்தத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறை இரத்த அழுத்தம், அதீத இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு தொற்று,
சளி போன்ற பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலுமே உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகளானது அதிகரிக்குங்க. திடீரென்று அதிர்ஷ்டங்களானது ஏற்படும். முருகர் வழிபாடு சகலவித ஏற்றங்களையும் கொடுக்கும். சுப்பிரமணிய புஜங்கம், சுப்பிரமணிய கவசம், சண்முக கவசத்தை தினந்தோறும் கேட்பது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மேலுமே இந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகின்றார். எனவே உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறைகளானது பார்த்தீங்கன்னா அகலக்கூடுங்க. பொருளாதார பற்றாக்குறைகள் பார்த்தீங்கன்னா அகலும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் புதிய திருப்பங்கள் பலவும் காணப்போகிறீர்கள். அருளாளர்களினுடைய ஆதரவானது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நேரங்கள் இது. பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருப்பதனால பிள்ளைகளுடைய வழியில் சுப செலவுகளானது ஏற்படக்கூடும். அதே போல் உங்களுடைய ராசிநாதன் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் நீச்சம் பெறுவதனால அந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணுங்க. அதாவது முன்பு சொன்ன ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளாக உருவெடுக்கும். ஸோ அதனால் யார் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த வயதினரை சார்ந்திருக்கீங்களோ அப்படிங்கிறத பார்த்து அந்த ஒரு நோய்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த கவனத்தை செலுத்தி வருவது சிறந்ததுங்க. ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா மனசுக்கு சரி வரல அப்படின்னா உடனே பார்த்திங்கன்னா மருத்துவரை அணுகி அந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சரி செய்து கொள்ளணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு உள்ளாக்கிடுங்க. ஸோ அதனால் ஆரோக்கிய ரீதியாக பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது பார்த்திங்கன்னா முழுமையாக நிவர்த்தி பண்ணிக்கொள்வது தான் சிறந்தது. அதேபோல் உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவ செலவுகளானது வரலாம். தைரியங்களும் தன்னம்பிக்கையும் மிக்க உங்களுக்கு இப்பொழுது உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வையினால் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்கு புதன் செல்கின்றார். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை உருவாக்குகின்றார். அவரோடு உச்ச குருவும் இணைவதனால எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களானது சேரும். குறிப்பாக தொழில் வளர்ச்சிகளானது அபரிமிதமாகவே இருக்குங்க. அதற்கு வள்ளல்களினுடைய ஒத்துழைப்பும் வங்கிகளினுடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் என்பதனால தூரதேச பயணங்களானது உங்களுக்கு அமையக்கூடும். வெளிநாட்டில் பணிபுரிய வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சுய ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா பலம் பெற்றிருக்குமானால் உங்களுடைய எண்ணங்களானது இப்பொழுது ஈடேறும் அப்படின்னு தான் சொல்லணும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென்று பார்த்திங்கன்னா மாற்றப்படலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவலானது பூர்த்தியாகக்கூடிய நேரங்கள் இது. அதே போல் மாமன் மைத்துனருடைய வழியில் மங்கள ஓசைகள் கேட்பதற்கான வழிகளானது பிறக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாகவே இப்பொழுது மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இதுவரை பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் சஞ்சரித்து ஆரோக்கிய தொல்லை மன வருத்தத்தை கொடுத்து வந்தார். இப்பொழுது அவர் 9ஆம் இடத்திற்கு வருவதனால சொத்து பிரச்சனைகளானது மிக சுமூகமாகவே பார்த்திங்கன்னா முடியக்கூடும் அப்படின்னு தான் சொல்லணும். சொந்தங்களினுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் பெறுவீர்கள். சிக்கல்கள் சிரமங்களானது அகலக்கூடுங்க. அதே போல் செய்தொழிலானது பார்த்திங்கன்னா மிக சிறப்பாகவே உங்களுக்கு அமையப்பெறும். செல்வ நிலைகளானது உயரக்கூடுங்க. திடீர் மாற்றங்களானது ஏற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இப்பொழுது பூர்த்தியாகக்கூடிய காலகட்டங்கள் இது. அங்காரக கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்திலேயே கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்திங்கன்னா அங்கே நீச்சம் பெறுகின்றார். அதனால் உங்களுடைய ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவதனால உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். எதையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. எதையும் பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம திட்டமிட்டு செய்ய முடியாது. ஸோ அதற்கான நேரங்கள் நமக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த கிரகங்கள் ஓட ஓட நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ திடீரென பார்த்திங்கன்னா மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடும். மங்கள செய்திகள் வந்தாலுமே அவை நடைபெறுவதில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும்.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா தடைபட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதையும் நீங்கள் சமாளித்து தான் வந்தாகணும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலானது உங்களுக்கு உருவாகுங்க. ஸோ அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் வந்து கவனத்தை வந்து நீங்கள் செலுத்தணும். உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகள் நன்மையை கொடுக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கணிசமான தொகையானது கைகளில் புரள ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வுகளானது வந்து கிடைக்குங்க. ஸோ இப்படி துளராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற விஷயங்களானது நடக்க உள்ளது. ஸோ அந்தந்த ஜாதக தசாபதிகளை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா பலன்களானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.